பிபி லோ ஆயிடுச்சு, மயக்கம் வந்துடுச்சு, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. பிபி லோவாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, டக்குன்னு மருந்து மாத்திரைகள் கிடைக்கல, அதை சரி பண்ணுறதுக்கு என்னையா மருத்துவ குறிப்பு அப்படின்றீங்க. அதில் ஒரு அருமையான முத்திரை சொல்கிறேன், கருட முத்திரை. இந்த கை இருக்குது இல்லைங்களா, இந்த கையை வந்து இப்படி நெஞ்சன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு கையில் இருக்குது இல்லைங்களா, வலது கை இப்படி ஃபஸ்ட்டு, இடது கை இப்படி, ரெண்டாவது இந்த 2 விரலும் இப்படி சேர்ற மாதிரி வச்சுக்கோங்க. சேர்ற மாதிரி வச்சுட்டு பண்ணிவிட்டு பறவை பறக்கிற மாதிரி, அதாவது அந்த பருந்துன்னு சொல்லுவோம்ல, பருந்து, அந்த பருந்து பறக்கிற மாதிரி இப்படி 1 2 3 4 5 கொஞ்சம் நேரம் கேப் விடுங்க. திருப்பியும் 1 2 3 4 5 முழுவா செய்யணும். 1 2 3 4 5 கேப். இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது அந்த பிபி லோவாக இருக்குல்ல, லோயி தலை சுத்திரமாக இருக்குல்ல, இது சரியாயிடும். அந்த இருதயம் பார்த்தா சீராக துடிக்க ஆரம்பிக்கும். அதனால் லோ பிபி உள்ளவங்க நீங்கள் தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுக்கிறீங்கன்னா இந்த முதிரையோடு சேர்ந்து அதையும் எடுத்துகிட்டு வாங்க. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. லோ பிபி உள்ளவங்க பீர்க்கங்காய் ஜூஸ் தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லோ பிபி நார்மல் ஆகிடும். வெண்டைக்காய் தொடர்ந்து நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலும் அதுவும் நார்மல் ஆகிடும். தொடர்ந்து சாப்பிடுங்க, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க.